ஒரு நாள் மாரீச்சன் என்ற ராட்சசன் ராவணன் ஆணைப்படி ஒரு பொன்மானாக மாறினான். அதுக்கப்புறம் அவன் ராமனோட குடிலுக்கு பக்கத்துல புல் மேய்ந்து கொண்டிருந்தான். சீதா அப்பொழுது குடிலுக்கு வெளியே வந்தாள். அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பொன்மானை கண்டாள். இதுவரை அவள் அந்த மாதிரி ஒரு பொன்மானை பார்த்ததே இல்லை. முழுசும் பொன்னாலான ஒரு மான் எதிரில் புல் மேய்கிறது. அதோட அருமையான அழகும் ஒயிலான நடையும் சூரியனை போல் பிரகாசித்தது. நீர் வழிகிற அதோட கண்கள் சீதாவை பார்த்தது. அந்த மானோட அழகுல மயங்கின சீதை ராமர் கிட்ட சொன்னா, எப்படியாவது அந்த பொன்மானை எனக்கு பிடித்து தாருங்கள் நாதா. என்னோடு ஓடியாட எனக்கு அந்த பொன்மான் வேண்டும். இப்படியாக அந்த மான் வேணும்னு சீதை பிடிவாதம் பிடிச்சா. என்ன வேணா செய்யுங்க, ஆனா எனக்கு அந்த பொன்மானை பிடிச்சுக்கிட்டு வந்து கொடுங்க. ராமர் சீதை கிட்ட சொன்னாரு, அட பைத்தியமே, உலகத்துல எங்கேயாவது பொன்மான் இருக்குமா? நான் நிச்சயமா இது மான் வேஷத்துல இருக்கிற ஒரு ராட்சசன்னு நினைக்கிறேன். ஆனா சீதை எதையுமே கேட்க விரும்பல. அவோ தான் விரும்பியதுல பிடிவாதமா இருந்தா. கடைசியில சீதையோட பிடிவாதத்துக்காக ராமர் மானை பிடிக்க கிளம்பினாரு. ராமர் மெதுவா அந்த மான் பின்னாடியே போனார். மானும் ராமர் தன் பின்னாடியே வரத பார்த்தது. அப்புறம் என்ன, மான் வேகமா துள்ளி குதிச்சு ஓடி அடர்ந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிடுச்சு. மான் ஓடுறத பார்த்து ராமரும் அது பின்னாடியே ஓடினாரு. மான் பின்னாடியே ஓடி ஓடி ராமரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன நடந்து தெரியுமா? காட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்தது. ஏ சீதை, ஏ லட்சுமணா, வாங்க, என்ன காப்பாத்துங்க. அந்த குரல் காடு பூரா எதிரொலிச்சுது. சீதையும் அந்த குரலை கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டா. அவளுக்கு தன்னோட ராமருக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணுச்சு. அதனால அவ லட்சுமணன் கிட்ட சொன்னா, நீ உடனே காட்டுக்கு போ, ராமருக்கு என்னவோ ஆயிடுச்சு. லட்சுமணா, நீ ஏன் இப்படி நிக்கிற? போ, சீக்கிரம் போ. அவர் ஏதோ சங்கடத்துல இருக்கார், போய் உதவி செய். இதையெல்லாம் கேட்ட லட்சுமணன் ரொம்ப அமைதியா சீதை கிட்ட சொன்னா, தாயே, நீங்க அண்ணனை பத்தி கவலைப்பட வேணாம். இந்த குரல் ராமரோட குரலே இல்ல. இது நிச்சயம் அந்த மாயாவி ராட்சசனோட குரலா தான் இருக்கும். இந்த பூமியில எந்த சக்தியாலும் ராமரை எதுவும் செஞ்சிட முடியாது. நீங்க அவரை பத்தி கவலைப்பட வேணாம், நிம்மதியா ஓய்விடுங்க. நான் அவரோட தம்பி. அவர் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா நான் அமைதியா இருப்பேனா? லட்சுமணன் இப்படி சொன்னதை கேட்டதும் சீதைக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. சீதை லட்சுமணன் கிட்ட சொன்னா, அண்ணன் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு உதவி செய்யாதவன் எப்படி தம்பியா இருக்க முடியும்? அவன் பெரிய பாவிதான். லட்சுமணனை இந்த வார்த்தைகள் காயப்படுத்திடுச்சு. அவன் சொன்னா, நான் ராமருக்கு உதவி செய்ய போறேன். இப்படி சொல்லிட்டு குடிலுக்கு வெளியில அம்பால ஒரு கோடு போட்டான். அப்புறம் சீதை கிட்ட சொன்னா, தாயே, நான் ராமருக்கு உதவி செய்ய போறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நீங்க இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. சீதை லட்சுமணன் சொன்னதுக்கு சம்மதிச்சா. உடனே லட்சுமணனும் ராமரை தேடி காட்டுக்குள்ள போனான். லட்சுமணன் காட்டுக்குள்ள எங்கேயும் அங்கேயும் ஓடினான். அப்ப அவன் எதிரில ராமர் வர்றத பார்த்தான். லட்சுமணன் அண்ணன் கிட்ட கேட்டான், அண்ணா, அந்த பொன்மான் கிடைச்சுதா? ராமர் சொன்னார், ஏதுப்பா பொன்மான்? அது ஒரு மாயாவி ராட்சசன் தான். நான் அவனை கொன்னுட்டேன். ஆனா நீ எதுக்காக சீதையை தனியா விட்டுட்டு இங்க வந்த சொல்லு. லட்சுமணன் ராமர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அப்ப ராமர் சொன்னாரு, என்ன லட்சுமணா, நீ ஏன் அப்படி செஞ்ச? நீ பெரிய தவறு செஞ்சிட்டியே, பெரிய தவறு. என்ன நடந்திருந்தாலும் நீ சீதையை தனியா விட்டிருக்க கூடாது. இந்த காடு முழுசும் அசுரர்களும் ராட்சசர்களும் இருக்காங்க. நம்மளை விட்டா சீதைக்கு வேற துணையே இல்லையே. தனியா இருக்கும்போது சீதைக்கு யாராவது ராட்சசனோ இல்ல கொடிய மிருகமோ ஆபத்து உண்டாக்கினா, வா லட்சுமணா வா, நாம உடனே குடிலுக்கு போயே ஆகணும். ரெண்டு பேரும் குடிலுக்கு வராங்க. துரதிருஷ்டவசமா ராமர் நினைச்சது சரியா போச்சு. சீதை குடில்ல இல்ல. லட்சுமணன் ராமரை தேட காட்டுக்குள்ள போன போது அங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்த ராவணன் சன்னியாசி உருவத்துல வெளியில வந்தான்.
ரொம்ப ஜாகிரதையா அவன் குடிலுக்கு பக்கத்துல வந்தான். குடிலுக்கு பக்கத்துல வந்ததும் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு சத்தமான குரல்ல பிச்சை கேட்டான். தாயே, பிச்சை போடுங்க. சீதை பிச்சை போடுறதுக்கு வெளியில வந்தா. அப்ப அவளுக்கு லட்சுமணன் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. தாயே, என்ன நடந்தாலும் சரி, நீங்க இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. உடனே கொஞ்சம் பின்னாடி போய் தள்ளி இருந்த பிச்சை போட்டா. இத பார்த்த ராவணனுக்கு கோபம் வந்தது. அவன் சீதை கிட்ட சொன்னான், தாயே, இப்படியா நீங்க பிச்சை போடுறது? பிச்சை போடுறதா இருந்தா முன்னாடி வந்து ஒழுங்கா போடுங்க, இல்லன்னா நான் பிச்சை வாங்காமலே போயிடுவேன். ஆனா ஒரு விஷயம் நினைவு வச்சுக்குங்க, இந்த மாதிரி செஞ்சா உங்களுக்கு தான் பாவம் கிடைக்கும், உங்களுக்கு மங்களம் நிச்சயம் உண்டாகாது. ராவணன் சொன்னதை கேட்டதும் சீதை பயந்து போயிட்டா. அவ ராவணன் கிட்ட சொன்னா, நீங்க இப்படி கோவப்படாதீங்க, நான் தவறு செஞ்சுட்டேன். இப்படி சொன்ன சீதை பிச்சை போட கோட்டை தாண்டி வெளியே வந்தா. அப்புறம் என்ன, ராவணன் சன்னியாசி வேஷத்தை விட்டுட்டு தான் சுயரூபத்துக்கு வந்தான். ஒரு நொடியில அவன் சீதையோட கைய பிடிச்சான். தன்னோட தோல்ல அவளை போட்டுக்கிட்டான். அப்படியே ஆகாய மார்க்கமா இலங்கையை நோக்கி போனான். சீதை அழ ஆரம்பிச்சா. தன்னோட ஸ்ரீராமரை சத்தம் போட்டு கூப்பிட தொடங்கினான். ராவணனுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். சீதை ராமரை கூப்பிடும் போது ராவணன் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஏன் இப்படி கத்துற சீதே? நீ கத்தினா ஒண்ணும் ஆகாது. தேவர்கள் எல்லாருமே எனக்கு அடிமைகள் தான். சாட்சாத் கைலாசபதி சிவபெருமான் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. என்னோட அளவில்லாத சக்திக்கு முன்னாடி உன்னோட ராமன் எதுவுமே செய்ய முடியாது. ராவணனுக்கு தன் சக்தி மேல அதிகமா கர்வம் வந்துடுச்சு. அப்ப என்னாச்சு தெரியுமா? ஜடாயுங்கிற ஒரு பெரிய பறவை சீதையை காப்பாத்துறதுக்காக ராவணனோட விமானத்தை தாக்கிச்சு. ஜடாயு தன்னோட ரக்கையால ரதத்தை உடைக்க நினைச்சது. ராவணனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் தன்னோட வாளால ஜடாயுவை மாத்தி மாத்தி தாக்கினான். பாவம், ஜடாயுவோட ஒரு ரக்கை வெட்டுப்பட்டுச்சு. காயம் பட்டு அது தரையில விழுந்துடுச்சு. பாவம் ஜடாயு, அதுக்கு தன்னால சீதையை காப்பாற்ற முடியலையேன்னு ரொம்ப வருத்தம். ஆனா ராவணன் சீதையை ஆகாய மார்க்கமா லங்கைக்கு கொண்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் ராமரும் லட்சுமணனும் சீதையை தேடி தேடி களைச்சு போயிட்டாங்க. ஆனா சீதையை பத்தி எதுவும் தெரியல. இப்ப ராமரோட நிலைமை ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. அவர் லட்சுமணன் கிட்ட சொன்னாரு, இனிமே என்னோட சீதை எனக்கு கிடைக்கவே மாட்டாளா? சொல்லு லட்சுமணா, நீயே சொல்லு. லட்சுமணன் ராமர் நிலைமையை பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னா, அண்ணா, நீங்க இவ்வளவு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாம இப்பவே சீதையை தேடி கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா ராமருக்கு இதை கேட்டு சந்தோஷம் வரல. காட்டுல உள்ள பறவைகள் மிருகங்கள்லாம் அந்த குடிலுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. எல்லாமே தெற்கு பக்கத்தை நோக்கி தான் பார்த்துச்சு. அதை பார்த்த லட்சுமணன் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ராமர்கிட்ட சொன்னான், இந்த பிராணிகள் எல்லாமே ஏன் தெற்கு திசையை பாக்குது? ராமர் ஒரு வினாடி அங்க பார்த்தாரு. உடனே அவர் எழுந்திருச்சு நின்னாரு. அவர் லட்சுமணன் கிட்ட சொன்னார், ஒருவேளை யாராவது சீதையை அந்த பக்கமா கொண்டு போயிருக்கலாம். ராமர் லட்சுமணனை கூட்டிட்டு சீதையை தேடி அந்த திசையில கிளம்பிட்டாரு. வழியில அவர் மரத்துல படர்ந்திருந்த கொடியில உள்ள பூவை பார்த்தாரு. அதை பார்த்து ராமர் ரொம்ப மனவேதனைப்பட்டாரு. உடனே சொன்னாரு, லட்சுமணா, நேத்து தான் நான் இந்த பூவை சீதைக்கு கொடுத்தேன். இதுக்கு அர்த்தம் சீதையை யாரோ இந்த வழியில கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. ராமருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அவருக்கு சீதையோட நகைகள் கீழே கிடைச்சது. அதை பார்த்து ராமருக்கு சீதை அந்த திசையில தான் போயிருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. நிச்சயமா யாரோ இந்த திசையில சீதையை கடத்திட்டு போயிருக்கணும். நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில ரத்த வெள்ளத்துல ஜடாயு கிடக்கிறத பார்த்தாரு. அந்த பறவையை பார்த்து ராமர் நினைச்சாரு, நிச்சயமா இந்த பறவை தான் சீதையை தாக்கி இருக்கணும். இப்படி நினைச்ச ராமர் வில்ல எடுத்து அம்ப தொடுத்தாரு. ஜடாயுவை குறி வச்சு ஒசத்தினாரு. ஆனா ஜடாயு தீன ஸ்வரத்துல ராமர் கிட்ட சொல்லிச்சு, ராமா, என்னை இந்த நிலைமைக்கு ராவணன் தான் ஆளாக்கினான். உன்னோட சீதையை அபகரிச்சுட்டு அவன் ஆகாச மார்க்கமா போய்கிட்டு இருந்தான். நான் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். உடனே ராவணனோட சண்டை போட்டேன். ஆனா ஆனா அவன் என்னோட ரக்கைய வெட்டிட்டான். அப்புறம் சீதையை தூக்கிக்கிட்டு லங்கைக்கு போயிட்டான். இத சொல்லிட்டு ஜடாயு தான் உயிரை விட்டுடுச்சு. ராமர் கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. ராமர் அதோட தைரியத்தை ரொம்ப புகழ்ந்தாரு. அப்புறம் அவர் காட்டுல உள்ள விறகுகளை திரட்டி சித வச்சு ஜடாயுவுக்கு தீ மூட்டினார்.
அதுக்கப்புறம் ராமர் சீதைய தேடி தென்பக்கமா போனாரு.